வணக்கம். வெல்கம் டு கிக்கு பாப்பா சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பால்கோவா தாங்க. அதாவது பால்கோவா லட்டு தாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிட்டேங்க. பேன் இல்லைனா கடாய் எது வேணால் எடுத்துக்கலாம். அதில் 100 கிராம் அளவுக்கு பால் எடுத்துருக்கேங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். பாலில் பார்த்தீங்கன்னா, தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. அப்படியே திக்கான பாலாகவே ஆட் பண்ணுங்க. பால் வந்து ஒரு கொதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறமா அதாவது மில்க் மேட் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. பாதி ஒரு டப்பாவில் பாதி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க. அந்த மில்க் மேடும் பாலும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுருங்க. அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. கிக்கு பாப்பா சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் பால் பவுடர் ஆட் பண்ண போகிறேங்க. 200 கிராம் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். பால் பவுடர் போட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடியில் இந்த மாதிரி கீறி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைன்னா அடியில் ஃபுல்லாக தீஞ்சிடும். அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ண போகிறேங்க. நெய்யோட வாசனையில் சூப்பராக இருக்குங்க. அதுக்காக தான் நெய் ஆட் பண்ணுறது. நெய்யோட வாசனை ஒரு சில பேருக்கு பிடிக்காதவங்க 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா பேனில் ஒட்டாத அளவுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பேனில் ஒட்டலை. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன்னா, வீட்டில் இருக்க நட்ஸை வந்து மிக்சியில் வந்து லைட்டாக அரைச்சி எடுத்துருக்கீங்க. நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி போடலாங்க. நான் பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த 3த்தையும் வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. அதே பேனில் அப்படியே விட வேண்டாங்க. ஏன்னா பேன் பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும். அதனால் மாற்றினதுக்கப்புறமா கையில் எண்ணெய் இல்லைன்னா லைட்டாக தண்ணி போட்டு இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. ஏன்னா சூடாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துருக்கேங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சைடில் நடுவில் ஃபுல்லாக தடவி விட்டுருங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்லங்க பால்கோவா, அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா தட்டி விட்டுருங்க. 4 பக்கமும் நல்லா ரவுண்டு ஷேப்பில் வர அளவுக்கு நான் தட்டி விட்டுட்டேங்க. இல்லை நல்லா தட்டி விட்டதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்தேங்க. ஃப்ரிட்ஜு இல்லாதவங்க ஒரு 1/2 hour வரைக்கும் வெளியில் வச்சிடலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும் போது இன்னும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். இதை வந்து அப்படியே கூட ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம் பால்கோவாவா. நான் என்ன பண்ணுறேன், அதை லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துருக்குறேங்க. லைட்டாக கையில் எண்ணெய் தடவி பிடிச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாங்க. அவ்வளோதாங்க. சிம்பிளாக செய்யக்கூடிய பால்கோவா லட்டு பார்த்தீங்க. ரொம்ப ஹெல்தியானதும் கூடங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.